இப்ப என்னாச்சுன்னு என்ன அவசர அவசரமா வீட்டுக்கு வர சொன்னா வந்து நின்னா ஒண்ணும் பேசாம அமைதியா நின்னுட்டே இருக்கா? என்னாச்சா? உங்க மவகாரி எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கான்னு தெரியுமா? ஏன் இப்ப அவ என்ன பண்ணா? உனக்கு அவளை திட்டாம இருக்க முடியாதோ? அந்த பிள்ளைய பாம்போல வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கு. அந்த பிள்ளை எதையாச்சும் ஒண்ணு சொல்லிக்கிட்டே திரும்பியா நீ? எங்க நான் என்ன சொல்ல வரேன்னு முழுசா கேளுங்க. சரி சொல்லு. நான் நீ சொல்லுவன் தான் எதிர்பார்க்கறேன், நீ சொல்ல மாட்டேங்கிறியே. எங்க உங்க மவகாரி என்ன வேலை பார்த்திருக்கா தெரியுமா? இன்னைக்கு நம்ம யார்கிட்டயுமே சொல்லாம அந்த பயல வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டாங்க. பொண்ணு பார்க்கவா? எந்த பயல? அதாங்க வெளிநாட்டுல இருக்கும்போது சொன்னால கூட வேலை பார்க்குற பயல லவ் பண்றேன், அந்த பயல தான் கட்டுவேன் அப்படின்னு ஒருத்த காலில் நின்னாலே அந்த பயல தான் வீட்டில் குடும்பத்தோட வர சொல்லியிருக்கா. இன்னைக்கு அந்த கும்பலுவை வந்துட்டு ஒரே ஆர்ப்பாட்டம். உங்க பிள்ளைய எங்க வீட்டுக்கு கட்டி கொடுங்க, நாங்க நல்லா பாத்துக்குவோமாக்கும் அப்படி இப்படின்ட்டு. அவிய ஏதோ குடிசை வீட்டில் தான் தங்கியிருக்காவலாங்க. கூட வந்து ஒரு பிள்ளை சொல்லுச்சு, குடிசை வீட்டில் இருந்துக்கிட்டு நம்ம வீட்டு பிள்ளைய வந்து பொண்ணு கேட்டிருக்கா பாருங்களேன், எவ்வளவு திமிரு இருக்கணும். இங்க பாரு செல்லம், அவிய குடிசை வீட்டுல இருக்காவளோ இல்ல கோபுரத்துல இருக்காவளோ அதை பத்தி இப்ப முக்கியமே கிடையாது. நம்ம பிள்ளை ஆசைப்பட்டுருச்சு, அந்த பிள்ளைக்கு அந்த பயல புடிச்சு போச்சு, வீடு வரைக்கும் வர வச்சிருச்சு. அப்ப நீ அந்த பய எப்படி, என்ன குடும்பம், என்ன ஏது அதெல்லாம் விசாரிச்சியா இல்லையா? ஏங்க எனக்கு இந்த சம்பந்தமே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த பையன் எப்படி என்னன்னு நான் விசாரிச்சு என்ன பண்ண? நான் பாட்டுக்கு அவிய வந்தது நல்லா திட்டி விட்டுவிட்டேன். ரகு வேற இருந்தானா, அவன் சொன்னா அந்த ஒரு புத்துமாரி பையன் நல்ல பையன் அப்படி இப்படின்னு கிடந்தான். அவனையும் திட்டி விட்டுட்டேன். என்ன செல்லம் பண்ணிருக்கா? அவன் எதுக்கு திட்டினா? இப்ப இந்த விஷயம் எங்க அண்ணனுக்கு தெரிஞ்ச என்ன நினைப்பா? சங்கடப்பட மாட்டானா? எங்க அவன் ஏதோ பெரிய மனுஷமா நின்று பேசிட்டு இருக்காங்க. அந்த பையன் நல்ல பையன், எனக்கு எல்லாம் தெரியும் வைக்கும் அப்படின்னு இருந்தான். அதனால தான் சொன்னேன். உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? என்ன? ரகுவுக்கும் நம்ம பிள்ளை எப்ப இருந்து லவ் பண்ணுது என்ன ஏது எல்லாமே தெரிஞ்சிருந்துருக்குங்க. அந்த பையனை நல்ல அமுக்கடி மாதிரி நம்ம கிட்ட எதுவுமே சொல்லாம இருந்திருக்கான். நம்ம பிள்ளைதான் சொல்ல வேணாம் சொல்லிருப்பா, அதனால சொல்லாம இருந்திருப்பானா இருக்கும். நீ எதுக்கு அவனை திட்டினா? உனக்கு என்ன வாய் குடி போச்சா? வந்தவிய எல்லாரையும் திட்டி விட்டுருக்கா, அந்த பயலையும் திட்டி இருக்கா. என்ன நினைச்சிட்டு இருக்கா நீ? அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்? அந்த பயலுக்கு பிடிச்சி நம்ம பிள்ளைய கட்டி கொடுத்துருவோமா? அந்த பையன் நல்ல பையலா இருந்தா என் பிள்ளைக்கு பிடிச்சிருந்தா நான் கண்டிப்பா கட்டி கொடுக்கத்தான் செய்வேன். நான் உன்கிட்ட அந்த பிள்ளை சொன்னதுல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த விஷயத்துல நீ அவசரப்பட்டு முடிவெடுக்காத, எதுவா இருந்தாலும் பார்த்து முடிவெடுப்போண்டு. நீ தேவையில்லாம வந்தவியில எதுக்கு திட்டி அனுப்பிச்சா? ஏன் நான் வார வரைக்கும் உனக்கு பொறுமையா இருக்க முடியாதா? இப்ப பிள்ளை எங்க? அவளை பேசிட்டு இருக்கும்போது அரைஞ்சு விட்டேன், அதனால போய் ரூம்ல படுத்து கிடக்கா. அடிச்சியா? ஆமா, பேசி இருக்கல கூடால கூடால பேசிட்டே இருந்தா, அதனால ஒரு அடி அடிச்சே. இப்ப என்ன அடிக்கவும் எனக்கு உரிமை கிடையாதா? நான் தானே பெத்தேன், ஒரு அடி கூட அடிக்க கூடாது. நீ பெத்தா என் பிள்ளை மேல கை வச்சிருவியோ? இங்க பாரு செல்லம், உன்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன், இதனாலதான் நம்ம 2 பேருக்குள்ள சண்டையே வருது. பிள்ளை மேல கை வைக்கிற வேலை வச்சுக்காத சொல்லிட்டேன். ஏன் இப்ப அடிச்சா என்ன? பெரிய இவா மாதிரி அத்தனை பேத்துக்கு முன்னாடி துள்ளிக்கிட்டு வாரா அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு, அதனாலதான் ஒரு அடி அடிச்சேன். அவ வந்தா நீ அடிச்சிருவியா? ஆமா, அப்படிதான் அடிப்பேன். இங்க பாரு செல்லம், நீ பண்றது எதுவுமே சரி கிடையாது. நான் சொல்றத நீ கேட்கவும் மாட்டேங்கிறா. அந்த பிள்ளைக்கு அந்த பயல புடிச்சிருக்குன்னா நம்ம கொஞ்சம் யோசிச்சுதான் முடிவெடுக்கணும். இது நம்ம பிள்ளையோட வாழ்க்கை பிரச்சனை. அதை பத்தி நம்ம தான் என்ன ஏதுன்னு எதுவா இருந்தாலும் தெளிவா முடிவெடுக்கணும். இப்ப நான் என்ன செய்யணும்? அந்த பையன் கால போய் விழுந்துட்டுமா? நீ யாரு காலையும் போய் விழவு வேண்டாம், நான் விழவும் ஒண்ணு சொல்லல. பரவு நீ பேசையில கொஞ்சம் யோசிச்சு பேசுன்னு தான் சொல்றேன். எதுவா இருந்தாலும் படக்கு படக்குன்னு பேசாத. நாளை பின்ன அந்த பையனைதான் நம்ம பிள்ளைக்கு கட்டி வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்க, அப்போ மூச்சை கொண்டு போய் எங்க வச்சுக்குவா? அந்த பையனை நீ எப்படி பேசுவா மருமன்ற முறையில? யாரு அவனுக்கு என் பிள்ளைய நான் கட்டி கொடுப்பனாக்கும்? சும்மா என் வாயிலதையும் வாங்கிட்டு போயிடாதீங்க. அவனுக்கெல்லாம் என் பிள்ளைய ஒரு நாள் நான் கட்டி கொடுக்க மாட்டேன். சும்மா லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத செல்லம். யாரு நானா லூசு? ஆமா, இப்ப நீ அப்படித்தானே பேசிக்கிட்டு இருக்கா. நம்ம பிள்ளைக்கு புடிச்சு போச்சு, வேற என்னத்த செய்ய? நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலைனாலும் அவைய நல்ல குடும்பமா இருந்தா நான் கட்டி கொடுக்கத்தான் செய்வேன். எங்க அந்த கும்பல்களை பார்த்தாலே நம்பக்கூடிய கும்பல் மாதிரியே இல்ல. அதுல இந்த கூட்டத்துல இருந்த நெட்டையா இருந்த ஒருத்தி என்னை கூப்பிட்டு சவால் விட்டுட்டு போறா, ஏன் கண்ணாடி எப்படி இந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் பாரு அப்படின்னு. அவளுக்குலாம் எவ்வளவு திமிரு இருக்கணும்? நீயும் ஓவரா தானே பேசியிருக்க, அதனால அந்த பிள்ளை அப்படி பேசிருக்குமா இருக்கும். அவிய மேலையும் தப்பு இருக்கு, ஓ மேலையும் தப்பு இருக்கு. அவிய சொல்லாம கொள்ளாம வந்ததும் தப்பு தான், நீ அவியல அப்படி பேசினதும் தப்பு தான். அந்த பொம்பளை அவிய மவனை ஏதோ திட்டிட்டேன்னு ஓவரா துள்ளிட்டு போறா. அவிய தொடக்க போட்டா அவிய மவனுக்கு 1000 பொண்ணு வருமா.
அப்ப நம்ம பிள்ளை மட்டும் என்ன குறைஞ்சவளா? அதான் நானும் சொன்னேன், நம்ம பிள்ளைக்கு 100 மாப்பிள்ளை வருவான், அதுல ஒண்ணு தேர்ந்தெடுத்து நாங்க கட்டி வச்சுக்கிடுவோம், நீங்க உங்க பிள்ளைக்கு வேற இடத்துல பொண்ணு பாருங்கன்ட்டே. கூறுகட்டத்தனமா பேசிட்டு இருக்கா. உங்களுக்கு எப்பவும் நான் செய்யறதானே தப்பா இருக்கும். அந்த பையன் இனிமே எங்க வேலைக்கு போப் போறானா ஏதாச்சும் கேட்டியா? அதெல்லாம் நான் ஒன்றும் கேட்கல. அவியலாதான் சொன்னாவ ஏதோ வீடு வாங்க போறாவலாம். வீடு வாங்கினதுக்கு அப்புறம் அவளையும் மருமவனையும் அங்க வச்சுட்டு இவிய 3 பேர் இப்ப இருக்க வீட்டுல இருக்க போறாவலாம். அப்புறம் திரும்பி ஏதோ வெளிநாட்டுக்கு தான் வேலைக்கு போற மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருந்தாவ, நான் சரியா கவனிக்கல. அவனுக்கு என் பிள்ளைய கட்டி கொடுத்தா தானே நான் என்ன ஏதுன்னு விசாரிக்கணும், அதனால நான் எதையும் கவனிக்கல. நீ இப்படியே இரு. எதையும் உருப்படியா கேட்டாத, எதையும் உருப்படியா செஞ்சிடாத. ஓ முன்கோபத்தினாலதான் இப்ப எல்லாம் இப்படி ஆகி போய் கிடக்கு. ஏன் இப்ப என்னாச்சு? உங்க மவகாரி பண்ண தப்பு உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாதுன்னு? எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு என் மேல எல்லா வழியும் தூக்கி போட்டாச்சு. அவ பண்ணதும் தப்புதானா இல்லன்னே சொல்லலையே. அதுக்காக நீ பிள்ளைய அடிச்சிருக்கா அத்தனை பேத்துக்கு முன்னாடி. அது மட்டும் இல்லாம வீடு தேடி வந்தவியிட்ட ஒழுங்கா கூட பேசாம அவையில திட்டி அனுப்பிச்சிருக்கா. ஏதாச்சும் காஃபி ஏதாச்சும் குடுத்தியா இல்லையா? அதெல்லாம் நான் ஏன் கொடுக்கணும்? அதெல்லாம் நான் கொடுக்கல. ரகு போட்டு தர சொல்லியிருப்பான் போல இருக்கு. அதான் கிச்சன் ரூமுக்கு போயிட்டு அதெல்லாம் கொண்டு போய் அவியலுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வந்து அவியலை பார்க்கவே வந்தேன். என்ன பழக்கம் தான் பழகி வச்சிருக்கால தெரியல. இதெல்லாம் கொஞ்சமாச்சும் நல்லா இருக்கா செல்லம் உனக்கு? ஏங்க எல்லாத்துக்கும் என்கிட்டயே சிரிக்கிட்டு வரிய? இன்னைக்கு நான் பண்ணதை வச்சு நீங்க என்ன பாராட்டுவியே நினைச்சேன். நீங்க என்னன்னா எல்லா தப்பையும் தூக்கி நான் தான் ஏதோ பண்ண மாதிரி என் தலையில போட்டு கிடக்கிய. பண்ற வேலையில அப்படித்தானே இருக்கு. இதுல ஒன்ன பாராட்ட வேற செய்யணுமாக்கும். தள்ளு போய் என் பிள்ளைய பாக்கட்டு. அவளை வேற அடிச்சு அழுக வச்சிருக்கா. இந்த மனுஷன் என்ன இப்படி பேசிட்டு போறாரு? இப்ப நான் என்னத்த பண்ணிட்டேன், இவர் என்ன இப்படி பேசிட்டு போறாரு? இவர் மவா பண்ண காரியத்துக்கு அவளதான் திட்டணும், அதை விட்டுட்டு என்ன திட்டிட்டு கிடக்காரு? ஒரு நாள் கூட இந்த மனுஷன் என்ன இப்படி திட்டினதே கிடையாது. எல்லாம் இவளால வந்தது. எவ்வளோ ஒருத்தனை பிடிச்சி லவ் பண்ணுவாலாம், அவனுக்கு நாங்கள் கட்டி வைக்கணுமா? அவன் கொஞ்சம் வசதியான பயலா இருந்தா கூட பரவாயில்ல. குடிசை வீட்டில் தங்கியிருக்கோன்னா பிடிச்சி லவ் பண்ணியிருக்கா. சை, இவளெல்லாம் என் பிள்ளைன்னு சொல்றதுக்கே எனக்கு பிடிக்கல. நான் நம்ம பிள்ளை நல்லபடியா ஒரு நல்ல இடத்துல போய் வாழன்னு தானே நினைக்கிறேன். அது யாருக்குமே புரிய மாட்டேங்குது. ஏன் என்னனையே போட்டு அவியலாச்சு அவிய மவளாச்சு எல்லாத்தையும் தூக்கி என் தலையில போட்டுக்கிறதுனால தானே எல்லா தப்பும் என் தலையில விழுகுது. இனி அவியலை என்ன பண்ணணுமோ பண்ணிக்கட்டும். ஆனா ஒன்று, ஒருபோது அந்த பயலை மட்டும் எனக்கு மருமகனா வர்றதுக்கு நான் விடவே மாட்டேன். புள்ள அழுதுட்டு கிடக்கு போலயே. எல்லாம் இவளால வந்தது. தேவையில்லாம வந்தவிய முன்னாடி வச்சு என் பிள்ளைய அடிச்சிருக்கா. இவளெல்லாம் என்னத்த சொல்லன்னு தெரியல. பணம் பண்ணணும் பணத்தை ஆசைதான் புடிச்சு அலையிறா. எத்தனை தடவை சொன்னாலும் இவளுக்கு காதுலயே கேட்காது. இவன் நல்ல குணத்தையே இந்த பணத்தாசை தானே கெடுக்குது. சொன்னா கேட்கவும் மாட்டா. இப்ப பணக்கார வீட்டுக்கு நம்ம பிள்ளைய கட்டி கொடுக்கணுங்கிற ஆசையில பிள்ளைய போட்டு வந்தவிய முன்னாடி அடிச்சிருக்கா. எப்பவும் என் பிள்ளை சிரிச்ச முகமா இருக்கும். இன்னைக்கு அழுதுகிட்டு படுத்து கிடக்கு. என்னத்த சொல்லி சமாதானப்படுத்துறதுன்னு வேற தெரியல. ஜெசி, அப்பா நீங்க எப்போ வந்தீங்க? இப்பதான் மக்களே வந்தேன். என்ன இன்னைக்கு அவைய வீட்டுல இருந்து வந்தவளாம்? ஆமாப்பா. ஏன் மக்களே சோகமா இருக்கா? அப்பா எப்பவும் உனக்கு எது பிடிக்குதோ எது நல்லதோ அதுதானே செய்வேன். நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல வீட்டுக்கு ஆளுவ வாராவன்னு. நீ ஏமா வீட்டுல யார்ட்டையுமே சொல்லாம கூட்டிட்டு வந்தா? இப்ப பாரு, அதனாலதான் அம்மா கோவப்பட்டு உன்கிட்ட இப்படி பேசியிருக்கா. அப்படியெல்லாம் இல்லப்பா, அம்மாவுக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு அவிய வாரதே தெரியாதுப்பா. அவிய பக்கத்துல வந்துட்டு தான் எனக்கே போன் அடிச்சு சொன்னாவே இப்படி வீட்டுக்கு வாரோம், அம்மா அப்பாவை பார்த்து சம்மதம் வாங்குறதுக்காக எங்க அம்மா கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறமா தான் நான் போய் அம்மா கிட்டவே சொன்னேன். ஆனா அம்மா இப்படியெல்லாம் பேசுவான்னு எனக்கு தெரியவே தெரியாதுப்பா. இன்னைக்கு ரொம்ப பேசி விட்டுட்டா அவியலை. அவிய பாம்போல போனாவ தெரியுமா? சரி விடுமா, அவிய பண்ணதும் தப்பு தானே. வீட்டுல ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்திருக்கணும். இப்படி திருதப்பட்டு வந்தா எப்படி? சொல்லிட்டு வந்திருந்தா நானாச்சும் வீட்டுல இருந்திருப்பேன், என்ன ஏதுன்னு பாத்துருக்கலாம். வீட்டுல யாருக்கிட்டையுமே சொல்லாம வரவும் தானே இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் வேணா வீட்டுல பார்த்து பேசட்டுமா? எப்ப நிஜமாவா? எம்மா என் பிள்ளை சிரிச்சிருச்சே. சும்மா சொன்னேன் மக்களே, அப்பா போய் பேசலாம் இல்ல. போங்க பாங்கிட்டு விளையாண்டுகிட்டு இருக்காதீங்க. சும்மா சொன்னேன் மக்களே, அப்பா உண்மையிலேயே பேசியேன். பேச மாட்டேன்னு சொன்னா நீ என்ன பண்றேன்னு பாத்தேன். உண்மையாப்பா? ஆமாம்மா. எனக்கு என் பிள்ளையோட சந்தோஷத்தை விட வேற என்ன முக்கியமா இருக்கு சொல்லு. அவிய கிட்ட போய் சொல்லு. என்ன ஒரு நாள் ஃப்ரீயா இருக்கும் போது சொல்ல சொல்லு, நான் போய் பார்த்து பேசிட்டு வரேன். அவிய வீட்டுக்கு போயாப்பா? ஆமா, வீட்டுக்கு போய் தான். ஐ சாலி. சரிப்பா, அப்ப நான் இப்பயே போன் அடிச்சு கேட்கட்டுமா? வேண்டாம் மக்களே, இப்பதானே வந்துட்டு போயிருக்காவ, அவியலுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். அப்புறமா கொஞ்ச நேரம் சென்று எங்க அப்பா இப்படி சொல்லியிருக்காவ, உங்களுக்கு ஃப்ரீயா இருக்க டயத்துல சொல்லுவியெல்லாம் வந்து பேசுறாவலாம் அப்படின்னு சொல்லு. என்ன? சரிப்பா. சரிம்மா வா, இப்படி ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடக்காத. சரிப்பா. சரி அப்பா அப்பா போட்டுமா? சரிப்பா, தேங்க்ஸ்ப்பா. எதுக்கு மக்களே தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு கிடக்கா? உங்க அம்மா பத்தி உனக்கே தெரியும்ல. அவ அதிகமா கோவப்படுவா, ஆனா அந்த அளவுக்கு நல்லவ. நீ நல்லா இருக்கணும், போற இடத்துல உன்னை நல்லா பாத்துக்கணும். அதுக்காக தான் அம்மா உன்கிட்ட இத்தனை கேள்வி கேட்டுட்டு கிடக்கா. மித்தபடி நீ நல்லா இருந்தனா அவளுக்கு சந்தோஷம் தானே. எனக்கு புரியுதுப்பா, ஆனா அத்தனை பேத்துக்கு முன்னாடி வச்சு சப்புன்னு அடிச்சு விட்டாப்பா. எனக்கு கோபமா வந்துச்சு. அப்புறம் அடுத்து என்ன பண்ண, ஏதாச்சும் எதிர்த்து பேசினா கூட நாள் குத்து விழுகும்.
அதான் ஒன்றும் பேசாம வந்துட்டேன். ஆ நீ என் பொண்டாட்டியை எதிர்த்து பேசிடுவியா? ஏன் நான் பேச மாட்டேனோ? அதெல்லாம் கூடாது. என் பொண்டாட்டியை நீ எதிர்த்தாலும் பேசக்கூடாது, புரியுதா? எப்பா உங்க பொண்டாட்டியை நான் ஒண்ணுமே பேசல போதுமா? ஆ ஆ. சரி, ரூமை விட்டு வெளியே வா. எப்ப பார்த்தாலும் உள்ளே அடைஞ்சு கிடக்காத. சரிப்பா நீங்க போங்க, நான் வரேன். ஆ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸ் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால கமெண்ட் பாக்ஸ்ல வந்து உங்களோட கருத்துக்களை தெரிவிக்க விடுங்க. உங்க கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம பஞ்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்ல ஒருத்தரா மாறிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.